இன்று நாம் பார்க்கப் போவது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த ஒரு மிகச்சிறந்த விழிப்புணர்வு குறும்படம். இந்த கதைக்களம் 1900களின் பின்னணியில் நினைக்கிறது. இத்தகைய சூழலில் வாழும் பெண்களைப் பற்றிய நமது பார்வையே இந்த கதை முற்றிலும் மாற்றிவிடும். சின்னஞ்சிறு பெண் குழந்தைகள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பது கூட தெரியாமல் விளையாட்டுத்தனமாக எவ்வளவு பெரிய விபரீதத்தில் தள்ளப்படுகிறார்கள் என்பதை பேசும் படம் இது. இந்த கதை ஆரம்பிப்பது கொல்கத்தாவில் உள்ள ஒரு சிகப்பு விளக்கு பகுதி. அந்த பகுதி முழுக்கவே இத்தகைய தொழிலை செய்பவர்களின் வீடுகள்தான் நிறைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு வீட்டில்தான் ஒரு புரோக்கர் வந்து அவசரமாக அமர்ந்திருக்கிறான். எங்கே இன்னும் உன் மகளை காணோம் என்று அவன் பதற்றப்பட, அந்த பெண்ணின் தாயும் டென்ஷனாக நிஷா நிஷா என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறாள். ஆனால் கூப்பிட்ட குரலுக்கு எந்த பதிலும் இல்லை. எங்கே போனாள் இவள்? எப்ப பார்த்தாலும் சின்ன குழந்தைகளுடனேயே விளையாடிக் கொண்டிருக்கிறாள். இருங்கள், நான் போய் கூப்பிட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த தாய் தெருவில் தேடி வருகிறாள். வீட்டு வாசலில் அமர்ந்திருக்கும் நிஷாவின் பாட்டியிடம் இருந்து விழுந்துவிட்டு அவளை தேடிப் போகிறாள். அப்போது நிஷாவை காட்டுகிறார்கள். அவள் தன் தோழியுடன் அமர்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த காலத்தில் விதவிதமான சொகுசு வாகனங்களைப் பற்றிய பத்திரிகைகள் வரும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு வாகன புத்தகத்தைதான் இருவரும் ஆசையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த வாகனத்தில் நான் போயிருக்கிறேன், இந்த வண்டியில் நான் ஏறியிருக்கிறேன் என்று நிஷா சொல்ல, பொய் சொல்லாதேடி என்கிறாள் அவரது சின்ன வயது தோழி மைதிலி. நீ நம்பினால் நம்பு, நம்பாவிட்டால் போ. இந்த மாதிரி விதவிதமான வாகனங்களில் நான் கொல்கத்தா முழுக்க சுற்றி வந்திருக்கிறேன், ரொம்ப தூரம் இதில் எல்லாம் போயிருக்கிறேன் தெரியுமா என்று நிஷா சொல்லவும் மைதிலிக்கும் ஆசை வருகிறது. நிஷா, என்னைக்கும் ஒருநாள் கூட்டிட்டு போரியாடி என்று அந்த விபரீதம் புரியாத குழந்தை கேட்க, சீ போடி, நீ இன்னும் சின்ன குழந்தை, அதெல்லாம் இப்ப நீ வர முடியாது என்று சொல்லிவிடுகிறாள். இதில் மைதிலிக்கு ஏமாற்றம்தான். அந்த சமயத்தில்தான் வீட்டுக்கு முன்னாடி கட்டம் போட்டு நுண்டி அடித்து விளையாடும் விளையாட்டே சில சிறுமிகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். மைதிலி, வா, நம்மளும் போய் விளையாடலாம் என்று நிஷாவும் அந்த பிள்ளைகளுடன் குழந்தையாக மாறி விளையாடத் தொடங்குகிறாள். சரியாக அந்த சமயத்தில் அவளது தாய் அங்கே வருகிறாள். உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கிறதா? நீ என்னே இன்னும் சின்ன குழந்தையா? வாடி, உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்கிறார். எவ்வளவு நேரமாக காத்துக் கொண்டிருப்பது என்று கோபப்படுகிறாள். தன்னை எதுக்காக கூட்டிட்டு போகிறார்கள் என்று அந்த பெண்ணுக்கு தெரியும். இருந்தாலும் அதோடைய குழந்தை மனசு வாகனத்தில் வந்திருக்கிறார்களா அம்மா என்று மிகுந்த குதூகலத்தோடு கேட்கிறது. ஆமாம் ஆமாம், வண்டியில்தான் வந்திருக்கிறார்கள் என்று தாய் சொல்லவும், பெரிய வண்டியா என்கிறாள். எனக்கு என்னனே தெரியும், அதை பற்றி எல்லாம் பெரிய வண்டியாகத்தான் இருக்கும். நீ சீக்கிரம் வா என்று மகளை அழைத்து வருகிறாள். அந்த பெண்ணுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. இன்றைக்கும் பெரிய வண்டியில் போகப் போகிறேன், அது என்ன மாதிரியான வண்டியாக இருக்கும் என்று சந்தோஷத்தில் பாட்டு பாடிக்கொண்டே வருகிறாள். இதோ பார் நிஷா, நல்லா தேவதை மாதிரி ஆடி அணிந்து கொண்டு வா. இன்னைக்கு நீ போற இடம் பெரிய இடம் பார்த்துக்கோ என்று தாய் சொல்ல, சரிம்மா, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஓடி வருகிறாள். வீட்டுக்கு ஓடி வந்த நிஷாவே பக்கத்து வீட்டு வயதான ஒருவர் வழிமறித்து விளையாட முயலையோ, கிழட்டு கோட்டானே, என் மகளை தொடாதே ஐயா என்று பின்னாடியே தாய் கோபமாக கத்துகிறாள். என்னை எல்லாம் யார் கண்டுக்குவீங்க? அதுக்கெல்லாம் நிறைய வசதியும் பணமும் இருக்கணும் என்று அவர் புலம்பிக் கொண்டே போக, இதோ பார்க்கிழவா, இன்னொரு தடவை என் மகளைத் தொட்டாய் என்றால் கையை உடைத்து விடுவேன் என்று தாய் கத்துகிறாள். இதைக் கேட்டு அந்த கிழவரின் மனைவி செம டென்ஷனாக வெளியே வருகிறாள். என்னடி சொன்னாய்? என் புருஷன் கையை உடைப்பாயா? உன் மகள் சீவி சிங்காரத்தை விட்டு என்ன வேலைக்குப் போகிறாள் என்பது இந்த ஏரியாவுக்கே தெரியும், ரொம்ப ஓவரா ஆடாதே என்று சொல்லவும் தாய்க்கு கோபம் தலைக்கேறுகிறது. கெட்ட வார்த்தைகளால் அவளை திட்டிவிட்டு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நியாயவிலை கடையில் ஒரு டின் கூடுதல் எண்ணெய் கிடைப்பதற்காக அந்த ஊழியனுடன் போய் படுத்தவள்தானே நீ? உன்னை பற்றி எந்த ஊருக்கே தெரியும், வாயை மூடிக்கொண்டு போ என்று சண்டையிடுகிறாள். அப்போது வீட்டுக்குள் இருக்கும் புரோக்கரை காட்டுகிறார்கள். அவன் பெயர் ரோஹித். ரோஹித், இன்னைக்கு வந்தவர்கள்
பெரிய வண்டியில்தான் வந்திருக்கிறார்களா என்று நிஷா கேட்கிறாள். ஆமாம், பெரிய வண்டிதான் என்று அவன் சொல்லவும், அப்பாடா என்று சந்தோஷப்பட்டு, என்னை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனால் நல்லா இருக்கும். போன தடவை 10 நிமிடத்தில் போக வேண்டிய இடம் வந்துவிட்டது. எனக்கு அது பிடிக்கவே இல்லை தெரியுமா என்கிறாள். அதற்கு ரோகித்தோ கை நிறைய பணம் கொடுத்தார்கள் அல்லவா? அப்புறம் என்ன என்று சொல்லிவிட்டு அங்கே இருக்கும் டேப் ரெக்கார்டரில் பாட்டு கேட்கிறான். சொன்னபடியே அழகு தேவதையாக ஆடி அணிந்து கொண்டு அந்த பெண் வரவும் சரிவா போகலாம் என்று ரோஹித் அவளை கூட்டிட்டு புறப்படுகிறான். அதே சமயத்தில் அந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய வாகனத்தில் 3 பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி அமர்ந்திருக்கும் ஓட்டுநர், பின்னாடி அமர்ந்திருக்கும் தாடிக்காரன் அவரது நண்பன். இவங்க 3 பேரும் அந்த பெண்ணின் வருகைக்காக ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காங்க. என்னப்பா கொல்கத்தா போனால் மஜாவா இருக்கலாம் என்று சொன்னார்கள். இப்படி வெயிலில் காயவிட்டு விட்டானே அந்த புரோக்கர் என்று புலம்ப அதோ வருகிறான் பார் என்று சொல்ல, அந்த பெண்ணை பார்த்ததும் மூவருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வாய் அடைத்துப் போகிறது. என்ன ஒரு அழகு என்று திகைத்துப் போகிறார்கள். அந்த பெண்ணை கொண்டு வந்து வண்டியில் விட்ட ரோஹித் ஓட்டுநரிடம் குனிந்து, சார் பெண் அவரது தோழி வீட்டுக்கு போய்விட்டால், அதனால் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல, நேரத்தை காட்டிய ஓட்டுநர், மணிக்கணக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இருக்கட்டும், பார்த்தால் ரொம்ப சின்ன பெண்ணாக தெரிகிறாள், ஏதாவது வம்போ ஆகிவிடுமா என்று சந்தேகமாக கேட்கிறான். சார் இந்த பொண்ணோ இந்த மாதிரி பல வண்டிகளில் ஏறியாச்சு சார், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாள், கூட்டிட்டு போங்கள் என்று சொல்ல ஓட்டுநர் தன் பாக்கெட்டிலிருந்து 50 ரூபாயை எடுத்து அவனுக்கு கொடுக்கிறான். அவனும் அதை வாங்கிக் கொள்கிறான். இப்போது வாகனம் அங்கிருந்து கிளம்புகிறது. ஒரு பக்கம் தாடிக்காரன், ஒரு பக்கம் அவரது நண்பன், நடுவில் நிஷா அமர்ந்திருக்கிறாள். ஓட்டுநர் அமைதியாக வண்டியை ஓட்டிட்டு போகிறான். வாகனம் ரொம்ப தூரம் பயணிக்கிறது. நிஷாமுக்கு வண்டியில் ஏறியதிலிருந்து சந்தோஷம் தாங்கவில்லை. ரொம்ப தூரம் போகப் போகிறோம் என்பதுதான் அவளது மகிழ்ச்சிக்கு காரணம். பின்னாடி அமர்ந்திருக்கும் தாடிக்காரனின் முகபாவனையை பார்த்தால் அவன் இப்படி ஒரு அழகான பெண்ணை எதிர்பார்க்கவே இல்லை என்பது புரிகிறது. நிஷா சற்று தாராளமான ஆடை அணிந்திருப்பதால் அவரது பின்னழகை பார்த்து அவன் வியக்கிறான். பக்கத்தில் இருந்த நண்பனை பார் என்று அவளை காண்பிக்க அவன் சும்மா இருடா என்கிறான். ஆனால் தாடிக்காரனால் சும்மா இருக்க முடியவில்லை. மெதுவாக தன் கையை எடுத்து அவளது தோள் மேல் வைக்கப் போக நண்பனம் அவனை தடுத்து நிறுத்த பார்க்கிறான். ஆனால் காணிக்காரன் கையை வைக்க நிஷா அதை பரிசாக கண்டுகொள்ளவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பல பேரை அவளது வாழ்வில் அவள் பார்த்துவிட்டாள். உடனே அவள் விளையாட்டாக சிரித்துக்கொண்டே பக்கத்தில் அமர்ந்திருந்த நண்பனை கட்டிப்பிடித்துக் கொள்கிறாள். அந்த சமயத்தில் ஓட்டுநர் ஒரு பழைய பாடலை போட வண்டியில் கேசட் பிளேயர் இருக்கிறதா என்று சந்தோஷப்பட்ட நிஷா பின்னாடி சீட்டிலிருந்து அப்படியே முன்னாடி வந்து அமர்கிறாள். அவளை ரசித்துக் கொண்டிருந்த தாடிக்காரனோ, நீ ரொம்ப அழகாய் இருக்கிறாய் என்கிறான். பக்கத்தில் இருந்த நண்பனுக்கு ஒருவித பயம் வந்துவிடுகிறது. அவனுக்கு இதெல்லாம் புதிது போல இருக்கிறது. ஆனால் நிஷாவுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம். அவளது கள்ளமில்லா குணத்தால் எந்த கூச்சமும் இல்லாமல் எல்லாரிடமும் சகஜமாக பழகுகிறாள். அந்த பாடலை ரசித்துக்கொண்டே ஓட்டுநரை பார்த்து, உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறாள். என் பெயர் ஆனந்த். பின்னாடி தாடி வைத்திருக்கானே அவன் பெயர் ரர்மான். பக்கத்தில் இருப்பவன் பெயர் விக்ரம் என்று அறிமுகப்படுத்த இவளும் திரும்பி பார்க்கிறாள். அந்த விக்ரம் ஒருவித தயக்கத்துடன் அமர்ந்திருப்பது போல தெரிகிறது. என்னே ரொம்ப மிஸ் பண்றீங்களா என்று குழந்தைத்தனமாக கேட்டுவிட்டு திரும்பவும் பின்னாணி விக்ரம் பக்கத்தில் வந்து நெருக்கமாக அமர்கிறாள். விக்ரமுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. நாம் அனைவரும் ஒரு விளையாட்டு விளையாடலாமா என்று ஒரு பாட்டை சொல்லி விளையாட ஆரம்பிக்கிறார்கள். நிஷா அந்த பயணத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுகிறாள். அவளுக்குத்தான் வாகனத்தில் போவது என்றால் ரொம்ப பிடிக்குமே. அவளது எதிர்பார்ப்புப்படியே ரொம்ப நேரமாக அந்த வண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்து இயற்கையை ரசித்துக் கொண்டே வருகிறாள். அவளது பின்னழகை பார்த்து பொறுக்க முடியாமல் ரர்மான் கையை கொண்டு போக பேசாமல் இரு என்றே அவன் கையை தட்டிவிடுகிறான் விக்ரம்.
அந்தப் பெண்ணுடன் தவறான தொடர்புக்காகத்தான் கூட்டிப் போகிறார்கள் என்றாலும் விக்ரமுக்கோ இதில் உடன்பாடே இல்லை என்பது அவரது முகத்திலேயே தெரிகிறது. நிஷா ரொம்ப சின்ன பெண்ணாக இருப்பதுதான் அதற்கு முக்கியமான காரணம். ஏன் என்னை டிஸ்டர்ப் செய்கிறீர்கள் என்று அவர்களை பார்த்துவிட்டு நிஷா பாட்டு கேட்டுக்கொண்டே வருகிறாள். ஒரு வழியாக பயணம் முடிந்து ஒரு கடற்கரை பக்கத்தில் வண்டியே ஆனந்த் நிறுத்தவும், ஹே கடற்கரை என்று சந்தோஷப்பட்ட நிஷா சின்ன குழந்தையாக துள்ளி குதித்து ஓடுகிறாள். ஏய் போரும், ஓடாதே, நாங்களும் வருகிறோம் என்று இந்த மூவரும் அவளுக்கு பின்னாடியே ஓடுகிறார்கள். அந்த பின்னேற கடற்கரையில் நிஷா ஓடி ஓடி என்றாய் பண்ணி விளையாடுகிறாள். அவளுடனே இவர்களும் விளையாட ஆரம்பிக்கிறார்கள். இப்போது இரவு நேரமாகிவிட்டது. அதே கடற்கரையில் ஒரு ஓரமாக அமர்ந்து கையில் கொண்டு வந்திருந்த பானத்தை ஆனந்த் திறக்கிறான். விக்ரமுக்கு ஸ்ட்ராங்காக ஒன்று கொடு, அவனுக்குதான் கிக் தேவைப்படுகிறது என்று ரர்மான் கிண்டல் செய்ய அவனோ போத்துக்கொள்கிறான். அங்கே பார், இன்னும் அந்த பெண் கடற்கரையிலேயே விளையாடிக் கொண்டிருக்கிறாள் என்று ஆனந்த் சொல்ல அவளை பார்த்ததை அசைக்க அவளும் ஓடி வந்து இதெல்லாம் என்னது என்று அப்பாவித்தரமாக கேட்கிறாள். நீ இளநீர் குடித்திருக்கிறாயா என்று ஆனந்த் கேட்க, ஓ குடித்திருக்கிறேனே, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் என்று சொல்ல இதுவும் அப்படித்தான் இருக்கும் என்று ஆனந்த் சிரிக்கிறான். கொடுங்கள், நான் ஊற்றிக் கொடுக்கிறேன் உங்களுக்கு என்று கலந்த படம் இல்லாமல் அந்த பாட்டிலை வாங்கி மூவருக்கும் ஊற்றிக் கொடுக்கிறாள். இந்தா நீயும் ஒரு வாய் குடி என்று ரர்மான் கொடுக்க அதை குடித்துப் பார்த்தவள் தூ, இது கசக்கிறது என்று கீழே துப்பா. மூவரும் பயங்கரமா சிரிக்கிறார்கள். கூப்பிட்டு வந்தது வேறொரு விஷயத்துக்காக, ஆனால் இவர்களோ அந்த பெண்ணுடன் சேர்ந்து குழந்தையாக மாறி விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். வந்த வேலையை மறந்துவிட்டார்கள். பானம் உள்ளே போனதும் விக்ரமம் கொஞ்சம் சகஜமாகி விடுகிறான். இப்போது அவர்கள் அனைவரும் சேர்ந்து கபடி விளையாட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அந்த பெண் வேகமாக எல்லாரையும் அவுட் பண்ணிவிடுகிறாள். அவளே ஜெயிக்கிறாள். விக்ரமும் அந்த பெண்ணும் ஒரு அணி, ரர்மானும் ஆனந்தும் இன்னொரு அணி. இப்படி சந்தோஷமாக விளையாடி முடித்துவிட்டு வண்டி அங்கிருந்து கிளம்புகிறது. பின்னாடி அமர்ந்திருந்த 2 பேருமே நிஷாவின் தோளில் சாய்ந்தபடியே தூங்கிவிடுகிறார்கள். அவர்களை மெதுவாக விலக்கிவிட்டு நிஷா முன்னாடி சீட்டிற்கு வந்து அமர்கிறாள். உங்கள் நண்பர்கள் இருவரையும் தூங்க வைத்துவிட்டேன். நீங்கள் எப்பொழுது தூங்கப் போகிறீர்கள் என்று ஓட்டுநரை பார்த்து கேட்கிறாள். நான் தூங்கினால் இந்த வண்டியை யார் ஓட்டுவது என்கிறார் அவர். ஏன் இந்த வண்டி தானாகவே ஓடாதா என்று ஒரு கேள்வி கேட்கிறாள். அன்று அவள் கேட்ட கேள்விக்கு இன்று பதில் இருக்கிறது. பல நாடுகளில் ஓட்டுநர் இல்லாமலேயே தானாக ஓடும் வாகனங்கள் வரத் தொடங்கிவிட்டன. நிஷா ஆனந்திடம், இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்கிறது, ஆனால் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும் அல்லவா என்று கேட்கிறாள். ஆமாம், விலை உயர்ந்ததுதான், ஆனால் என்று அவர் ஏதோ சொல்ல வருவதற்குள் எத்தனை ரூபாயாக இருந்தால் என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கடந்த 3 வருடமாக என் உண்டியலில் காசு சேர்த்து வருகிறேன். இன்னும் கொஞ்ச வருடங்கள் சேர்த்தேன் என்றால் அந்த உண்டியல் நிறைந்துவிடும். அந்த பணத்தை வைத்து இதே மாதிரி ஒரு விலை உயர்ந்த வாங்குவேன் என்று அவளது உண்மையான குழந்தைத்தனத்தை காட்டுகிறாள். இதை கேட்டு ஆனந்திற்கே ஒரு மாதிரி ஆகிவிடுகிறது. சரி, வண்டியே வாங்கி நீ என்ன செய்வாய் என்று அவர் கேட்க, என்ன கேள்வி இது? வண்டியை வாங்கி என்ன செய்வேன்? எப்பொழுதெல்லாம் எனக்கு தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் லான்றை போயிட்டு வருவேன் என் தோழி மேதிலியுடன் என்று சொல்லும் அவரது அப்பாவித்தனத்தைக் கண்டு ஆனந்த் மோனமாக சிரிக்கிறார். உண்டியலில் சேர்த்து வைத்த காசை வைத்து வண்டி வாங்க வேண்டும் என்று அந்த சிறுமி நினைக்கிறாள் என்றால் அவளுக்கு எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கிறது என்று பாருங்கள். 3 வருடமாக காசு சேர்த்து வருகிறேன் என்று சொல்கிறாள் என்றால் கிட்டத்தட்ட அந்த பெண் பருவம் அடைந்ததிலிருந்தே அவளது தாய் அவளை இந்த அவலமான தொழிலுக்கு தள்ளி இருக்கிறாள் என்பது புரிகிறது. எவ்வளவோ ஒரு கொடூரம் பாருங்கள். தனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, காசு கொடுத்தவன் தன் உடம்பை ஆக்கிரமித்துக் கொள்வதெல்லாம் கூட இந்த சிறுமைக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. ரொம்ப தூரம் சென்ற அந்த பயணம் இப்போது ஒரு முடிவுக்கு வருகிறது. இதோ இந்த இடம்தான் என் வீடு, இங்கே நிறுத்துங்கள் என்று நிஷா சொல்ல ஆனந்தம் வண்டியை நிறுத்துகிறார். டாட்டா என்று
அவருக்கு விடை பெற்றுவிட்டு வேகமாக வண்டியை விட்டு இறங்கி நிஷா தன் வீட்டை நோக்கிப் போக ஆரம்பிக்கிறாள். என்ன நினைத்தானோ தெரியவில்லை. போன வேகத்திலேயே ஓடி வந்த நிஷா தன் ஆணைக்குளிருந்து அவர்கள் கொடுத்த அந்த பணத்தை எடுத்து மீண்டும் ஆனந்தின் கையிலேயே கொடுக்கிறாள். என்னம்மா இது என்று அவர் கேட்க எதுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோலை குலுக்கிவிட்டு திரும்பி பார்க்காமல் அவளது வீட்டை நோக்கி ஓடிவிடுகிறாள். அப்படியே அந்த பணத்தையே ஆனந்த ஏதோ ஒரு புனிதமான பொருளை பார்ப்பது போல பார்த்துக் கொண்டிருக்கிறார். உண்மையில் இவளே அவர்கள் தவறான காரியத்துக்காகத்தான் கூட்டிட்டு போனார்கள். ஆனால் யாருமே அந்த பெண்ணை தொடவில்லை, தவறாக நடக்கவில்லை. அதனால்தான் செய்யாத வேலைக்கு ஏன் பணம் வாங்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு அந்த பணத்தை அவள் திருப்பிக் கொடுத்துவிட்டு போகிறாள். அவளுக்கு எத்தனையோ தேவைகள் இருந்தும் அந்த வறுமையிலும் அவளது குழந்தை மனதின் உன்னதத்தை பார்த்தீர்களா? இதுதான் உண்மையான புனிதம். இதோடு இந்த குறும்படனம் முடிகிறது. உங்கள் அனைவருக்கும் இந்த தார்மீக கதை பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இணைய தளங்களிலும் லூம் இந்த விழிப்புணர்வு திரைப்படம் கிடைக்கிறது. இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் இந்த மாதிரி வித்தியாசமான கதைகளை பகிரும்போது உங்களுக்கு தேடி வரும். இந்த விளக்கம் பிடித்திருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.